ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டூல்ஸோட சீரியஸில் அடுத்தது. நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் மொபைல் ரிப்பேரிங் பண்ணுறோன்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்க 3 இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிபிடிங்கிறது என்னென்னா லெட்டையும் ஃப்ளெக்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஈஸியாக நம்ம சால்டர் பண்ணுற வந்து ஒரு மெட்டீரியலில் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இதோட பேர் பார்த்திங்கன்னா சால்டர் பேஸ்ட். அதாவது ஃப்ளக்ஸும் லெட்டும் வந்து மிங்கிள் ஆகிருக்கும். இப்போ நம்ம மொபைல் ரிப்பேரிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து 183 டிகிரி செல்சியஸ் மெக்கானிக்கோட இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வேறு பிராண்ட் வாங்கினாலும் 183ங்கிறது ஒரு நார்மலானது. நீங்கள் அதோட ஹையர் ரேஞ்ச் போகலாம். லோயர் ரேஞ்சு போகிறது வந்து சஜஸ்டபிள் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அட்வான்ஸ் மொபைல் ரிப்பேரிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இது கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸுங்கிறது நம்மளதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் அப்படின்னா நம்ம சால்டரிங் ப்ளோயரிங்கில் தான் நம்ம வந்து பெரும்பாலான வேலை. நீங்கள் சால்டரிங் பண்ணாலும் சரி, ப்ளோயரிங் பண்ணாலும் சரி, ஃப்ளக்ஸ் இல்லாமல் உங்களால் வந்து பண்ண முடியாது. நம்ம ஃப்ளக்ஸில் வந்து நம்ம நிறைய டைப் ஃப்ளக்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் எது பெஸ்ட்டோ அதை தான் வந்து நம்ம இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆம்டெக்கில், மெக்கானிக்கில் ரெண்டுலேயுமே 559 அப்படிங்கிற போட்டிருக்க ஃப்ளக்ஸு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆம்டெக்குங்கிறது ஒரு ஃபேமஸான வந்து ஒரு யூஎஸோட ஃப்ளக்ஸ் மேனுஃபேக்சரர். நீங்கள் வந்து ஆம்டெக் பிராண்டில் வாங்கும்போது, அதேமாரி நான் ஆம்டெக்கில் வாங்கும்போது நிறையா டூப்ளிகேட்ஸும் வருது. நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டட் சப்ளையராக பார்த்து வாங்கிங்க. ஆனால் நீங்கள் ஃப்ளக்ஸ் வாங்குறப்ப UV 559 மெக்கானிக்கில், ஆம்டெக்காக இருந்தால் NC 559 இந்த 2 ஃப்ளக்ஸில் ஒரு ஃப்ளக்ஸை வாங்கிங்க. இது வந்து ரோசின் மிக்ஸ்டு கிடையாது. உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ரோசின் மிக்ஸ்டு பேஸ்ட்டு கிடையாது இது. இது வந்து யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு காம்பவுண்ட் ஈஸியாக வெளியே வந்துடும். அதேமாரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காது. மெக்கானிக்லேயே, ஆம்டெக்லேயே வேறு இதெல்லாம் இருக்குது. 229லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சுத்தமாக நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டு சால்டர் ஒயர். இந்த மெக்கானிக்கோட சால்டர் ஒயர் 0.4 mm நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நார்மலாக உள்ள லோக்கலில் உள்ள சால்டரிங் ஒயர் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் அது என்னென்னா ஒரே கன்சிஸ்டன்ஸாக நமக்கு வந்து ஒரே இதில் கிடைக்க மாட்டேங்குது. இதில் வந்து அந்த இந்த ஒயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த மெட்டீரியல் வந்து மாறும்போது இதோட குவாலிட்டியும் மாறிடும். அப்படிங்கிறப்ப ஒரே பிராண்டில் நம்ம வேறு எதுவும் வாங்கும்போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரே ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து நம்ம ரெகுலராக மெக்கானிக்கோட இதுலேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நார்மல் சால்டர் ஒயரோட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நார்மல் சால்டர் ஒயர் ஒரு 30-40 ரூபாயிலே கிடைக்குது. இது வந்து ஒரு 100, 120 அந்த ரேஞ்சு போகுது. ஆனால் நமக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லா கிடைக்குது. அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் மொபைல் ரிப்பேரிங்கில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸு, சால்டர் பேஸ்ட்டு, சால்டர் ஒயர், இது 3 வந்து நல்ல குவாலிட்டியானது வாங்கிங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணது, இது நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து டூல்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ரிப்பேரிங் பண்ணணும்னா என்னென்ன டூல்ஸ் தேவை, எவ்வளோ எஸ்டிமேஷன் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். நாங்கள் இந்த சீரியஸோட லாஸ்ட் வீடியோவில் இந்த டூல்ஸோட மொத்த லிஸ்ட்டு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.